பாஸ்தா செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வெள்ளைப்பூடு, ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் கரம் மசாலா. அடுத்து நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான பாஸ்தா. இது வந்து ஒரு 200 கிராம் பாஸ்தா இருக்கும். இதில் டம்ளரில் 2 டம்ளர், சின்ன டம்ளரில். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பாஸ்தாவை வேக வச்சுக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய். அப்போ தான் பாஸ்தா வந்து ஒட்டாமல் வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ண முடியும். ஸோ பாயில் ஆகிட்டு இருக்கு தண்ணி. அதுக்குள்ளே நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இங்கே தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்மகிட்ட இருக்கிற அந்த பாஸ்தாவை தண்ணியில் போட்டுக்கலாம். ஸோ 2 to 3 மினிட்ஸ் இது வந்து வேகணும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வெந்த பாஸ்தாவை வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து கடாயில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கடுகு உளுந்து போட்டுக்கலாம். அது நல்லா வெடிச்சு வரணும். ஸோ கருவேப்பிலை, நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம்,